எல்லாமே நம்ம கையில தாங்க இருக்கு. எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்கிறதோ, நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்கிறதோ, நம்ம வாழ்க்கை துக்கமா இருக்கிறதோ, நம்மளுடைய வாழ்க்கை துக்கமா இருக்கிறதோ, எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. எல்லாமே நம்ம கையில தான் இருக்குது. நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா, நல்லா யோசித்து பாத்தீங்கன்னா, அநேகர் பணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. அனைவரும் பணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. பணம் 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 எங்க பணம் தேவைதாங்க. பணம் தேவைதான். பணம் தேவைதான். அவசியம் பணம் வேணும். அவசியம் பணம் வேணும். இல்லன்னு சொல்ல முடியாதுங்க. இல்லை என்று சொல்ல முடியாது. பணம் இல்லன்னா வாழ முடியாது. பணம் இல்லன்னா வாழ முடியாது. உண்மை. ஆனால் பணமே வாழ்க்கை கிடையாது. பணமே வாழ்க்கை கிடையாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கணவனோ இல்ல மனைவியோ ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா, கணவனோ மனைவி வீட்டிலே பாத்தீங்கன்னா நோக்கி ஓடுறாங்க. பணத்தை நோக்கி கொண்டு ஓடுறாங்க. பசங்களை ஸ்கூல்ல சேர்க்கறாங்க. பசங்களை கூட சேர்க்கிறாங்க. ஸ்கூல்ல போற பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த ஸ்கூல்ல போற பசங்க டயர்டா வராங்க. அந்த குழந்தைங்களை பார்க்க கூட ஆட்கள் இல்லங்க. ஆள் இல்லங்க. இந்த குழந்தைங்களுக்கு கூட சமாதானம் இல்லங்க. குழந்தைங்களுக்கு கூட சமாதானம் இல்லை. வீட்டுக்கு வராரு கணவர். வீட்டுக்கு வருகிற கணவர் நிம்மதியே இல்லன்னு சொல்லி அமைதியா போய் ஒரு ஓரத்துல உட்கார்றாரு. நிம்மதியே இல்லை. கணவர் ஒரு ஓரமா போய் உட்கார்ந்துகிறார். என்ன காரணம்? என்ன காரணம்? பணம் பணம் ஓடுறோம். பணம் பணம் நிம்மதி இல்ல. நிம்மதி இல்ல. மனைவி வராங்க, நானும் வேலைக்கு போயிட்டு வரேன், எனக்கு தான் நிம்மதி இல்ல. மனைவி வராங்க, நானும் நிம்மதி இல்ல. ஒருவேளை பணம் இருக்கலாம், ஒருவேளை பணம் இருக்கலாம், ஆனா சமாதானம் இல்லங்க. சமாதானம் நிம்மதி இல்லங்க. நிம்மதி இல்லங்க. இந்த பணத்தை நம்ம இந்த பணத்தை நோக்கி ஓடுற அளவுக்கு, பணத்தை நோக்கி பாவத்தையும் தேடி ஓடிட்டு நம்ம பாவத்தை தேடி கொண்டு ஓடுறோம். பாவத்தை தேடி ஓடுவதால் தான், அந்த பாவத்தை தேடி ஓடுவதனால நம்ம வாழ்க்கையில நிம்மதி இல்லாம நம்ம வாழ்க்கையில் நிம்மதி இல்லாம இருக்குது.